இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேயும் வெனஸ்டேயும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட் அடிச்சு தூள் கலப்பி போய்கிட்டே இருக்கு. என்ன லாஸ்ட் ஃப்ரைடேல மட்டும் ஒரு 40 பாயிண்ட் வந்து லெஸ் ஆயிருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா 26,000 சொச்சம் வந்து தாண்டி போயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு எல்லாருக்கும் புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்கு மார்க்கெட்டோட நிலவரம். என்ன நடந்துட்டு இருக்கு, இது அப்படியே தொடருமா அப்படின்றதெல்லாம் பேசலாம், இல்ல மறுபடியும் 25 உடைச்சு கீழே வருமா அப்படின்றதையும் கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்ல ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்டா தான் போயிட்டு இருக்கு. என்ன ஃப்ரைடே க்ளோசிங் மட்டும் கொஞ்சமா ஒரு 40 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்படி நல்லா இப்படி ஏற்றம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபெட் ரிசர்வ் எப்போ வந்து வட்டியை குறைச்சாங்களோ அதுலேருந்தே அப்படியே மார்க்கெட் அடிச்சு தூள் கிளப்பிட்டே இருக்கு. இதோட தாக்கம் இன்னும் வந்து நிக்குதா, இல்லை வந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் திருப்பி இறங்குமா, 25,000 உடைக்குமா, எப்படி போக போகுது சார்? பொதுவாகவே வந்து குளோபல் மார்க்கெட் சினாரியோ என்னவோ அதுதான் நம்ம மார்க்கெட்டும் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ அந்த வகையில் குளோபல் மார்க்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. குறிப்பாக இப்போ நமக்கு வந்து அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 50 பேசிஸ் புள்ளிகள் குறைச்சது அப்படின்றது இப்போ தொடர்ந்து பல நாட்களாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே சமயம் இன்னும் பல்வேறு நிகழ்வுகளும் சந்தைக்கு வந்து உலக சந்தைகளுக்கு சாதகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக சொல்றது அந்த சீனாவில் வந்து தொடர்ந்து வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அந்த பொருளாதாரம் வளருவதற்கான பல்வேறு ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நடவடிக்கைகள் அப்படின்றது சந்தைக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதாவது உலக சந்தைக்கு சாதகமா இருக்கிறத பார்க்குறோம். அதனாலதான் உலக சந்தையில் ஒரு மாற்றம் வரும், ஒரு ஏற்றம் வரும். அதன் அடிப்படையில தான் குறிப்பா இன்டர்நேஷனல் கமாடிட்டிஸ்லாம் இப்போ விலை ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பா மெட்டல் அப்படின்றத ஒரு செக்டர் பார்க்குறோம். ஸோ இந்த வகையில அமெரிக்காவுடைய சந்தை அப்படின்றது டவ் ஜோன்ஸ் இன்னமும் சற்று வலுவாத்தான் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உச்சத்துக்கு அருகாமையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால டவ் ஜோன்ஸோட ஒரு நகர்வு என்பதும் உலக சந்தைக்கு ஒரு ஏற்றத்தை காட்டிக்கிட்டு இருக்குது. அதை ஒட்டி நம் சந்தையும் தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் வந்து என்ன ஒன்று, அந்த ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன வீக்னஸோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த வீக்னஸ் வந்து தொடருமா, இல்லை ஒருவேளை டவ் ஜோன்ஸ் வந்து அன்னைக்கு முடிஞ்ச விலை, வெள்ளிக்கிழமை முடிஞ்ச விலையை விட திங்கட்கிழமை கீழே இறங்கி முடிஞ்சால், ஸோ இப்போதைக்கு ஒரு தற்போதைக்கு அந்த ஏற்றம் தடைப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். அதே நேரம் இப்போ நம்ம எப்படி யூஎஸோட ஃபெட் ரிசர்வ் ரேட்டு குறைச்சதும் சீனாவில் அவங்க ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொண்டு வருவதும் சந்தைக்கு ஊக்குவித்து அளிக்குதோ, அந்த மாதிரி இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா சமீபத்தில் வரக்கூடிய தகவல்கள், அதாவது இந்தியனுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது 2025 அப்படி எவ்வாறு இருக்கலாம் அப்படின்ட்டு பல்வேறு யுகத்துக்கு உட்பட்ட தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி முன்னாடி 6.6% என்ற அளவில் வளரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப பல்வேறு உலக நிதி நிறுவனங்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வர்றாங்க. அதுல சில நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா 6.6% வளரும் அப்படின்னும், இப்ப S&P குளோபல் ஏஜென்சிஸ் அவங்க வந்து 6.7% வளரும், இன்னும் 6.8% கூட வளரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆகவே உலகிலேயே வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாகவும் தொடர்ந்து இந்திய பொருளாதாரமானது வளர்ச்சியின் பாதையில் வரக்கூடிய வருடத்திலும் இருக்கும் என்பதனாலும் அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சந்தையானது வலுக்காட்டி வருவதாக எடுத்துக்கலாம். குறிப்பாக எஃப்ஐஸ் வந்து இந்த செப்டம்பர் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சுமார் 22,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். டிஐஸும் வந்து 24,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. ஆக 2 பேருமே இந்த செப்டம்பர் மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெட் பையர்ஸா இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ அந்த பையிங் அப்படின்றதான் சந்தையை பெருமளவு நகர்த்தி இருக்கதா பார்க்குறோம். குறிப்பா 20ஆம் தேதி அன்னைக்கு எஃப்ஐஸ் வந்து ஒரு 14,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க ஒரே நாள்ல. ஸோ அன்னைக்கு தான் அது ஒரு டேர்னிங் பாயிண்டா நம்ம பார்க்குறோம். அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 வாரங்களாக இந்திய பங்கு சந்தையானது இப்போது ஏறுமுகமாக தான் இருக்கிறது. நிப்டியை பொறுத்த மட்டில் இப்போ ஒரு உச்சம் அப்படின்னு தொட்டாலும் கூட, இப்ப தினம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொட்டு இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை முடியும் போது அது மேல 26,277 தொட்டாலும் முடியும் போது 26,177 அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சத்துல இருந்து 100 புள்ளி இறங்கி முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம்.
அதே நேரம் கீழ்நோக்கி இறங்கி வரும்போது இது முக்கியமான ஒரு ஆதரவு எல்லை அப்படின்னு நம்ம சொல்வதா இருந்தால் 25,900. அப்ப கரண்ட் பிரைஸ்ல இருந்து இறங்கினாலும் கூட அதுக்கு வந்து இந்த 25,900 அப்படின்றது ஒரு முக்கியமான இப்போதைக்கு ஆதரவு. 26,178 இருந்து நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 278 புள்ளிகள் அப்படின்றது அது ஒன்றும் பெரிய விஷயம். ஒரே நாள்லயே ஏறுது, ஒரே நாள்லயே 250, 300 புள்ளிலாம் நகரத பாக்குறோம். ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், 29,900 உடைக்கப்படாத 25,900 உடைக்கப்படாத வரைக்கும் சந்தையானது சற்றே பக்கவாட்டிலும் தொடர்ந்தும் கூட நகர வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை 25,900 உடைக்கப்பட்டால் அப்படின்னு ஒரு நம்ம கேள்வி முன் வச்சோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு இறக்கம்ன்றது கொஞ்சம் பாக்கியா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அந்த இறக்கம் அப்படி எது வரைக்கும் கூட வரலாம், 25,700 அதை நோக்கியும் வரலாம். அதாவது நம்ம பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 270 பாயிண்ட் இறக்கம் முதல் கட்டமாக. அது உடைத்து இறங்கினால் அடுத்த கட்டமாக இன்னொரு 600 புள்ளிகள் வரை கூட இறங்கலாம். அதனால என்ன இறக்கம் வந்தாலும் இப்போதைக்கு 25,250 இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆதரவு. இது உடைக்கப்படாத வரை சந்தையினோட அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். ஒருவேளை இந்த 25,250 உடைக்கப்பட்டால் சந்தை என்னவாகும், டவுன் ட்ரெண்டுக்காக மாறும் அப்படின்றதையும் ஒரு கூடுதல் தகவலா சொல்லலாம். ஓகே சார். ஸோ இந்த இதுல மார்க்கெட் வந்து இப்போ நல்லா தான் பாசிட்டிவா இருக்கு. இப்ப செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பரவலா பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்ல ஏறுமுகமா தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுலயும் குறிப்பாக செக்டாரோட இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் கொடிகட்டி பறந்த ஒரு செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு வந்து முன்னாடி நிக்கிறது வந்து மெட்டல் செக்டார். ஸோ மெட்டல் அப்படின்றது மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது 7.1% என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் நம்ம சொன்னோம் பிஎஸ்சிலாம் நிறைய இறங்கி இருக்கு, இதுல ஒரு கவனத்தை செலுத்துங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நம்ம ஒரு தகவலும் ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அடுத்தடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு எனர்ஜி செக்டார் இப்போ ரொம்ப வேகமா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆட்டோ செக்டார் இறக்கத்திற்கு பிறகு மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்குது, இதை கவனத்துல எடுத்துக்குங்க. இது வந்து நிப்டியை விட முன்னாடி போன வாரம்லாம் வலிமை குன்றி வியாபாரமானது. ஆனா இப்ப நிப்டி அது வந்து தாண்டுவதற்கான முயற்சியில இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் 4.6%. நிப்டி என்னவோ 1.7% தான் ஏறி இருக்கு. ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த செக்டர்லாம் பாத்தீங்கன்னா நிப்டி ஏற்றத்தை விட மெட்டல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு மேலையும், இப்போ ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட 3 மடங்கு கிட்ட ஏற்றத்தையும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் பெரும்பான்மையான மற்ற முக்கிய துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ ஏர்முகமாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பா எந்த செக்டார்லாம் நல்லா கீழே விழுந்துச்சோ அதெல்லாம் ரீபவுண்ட் ஆனதா நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அதே சமயம் எதெல்லாம் நல்லா ஏறி இருந்ததோ அதுல ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சு. குறிப்பா எஃப்எம்சிஜி செக்டார் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், கவனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செக்டார்ல ஒரு செல்லிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் தொடர்ந்து அடுத்த கட்டமா ஏற்றத்துக்கு தயாராகக்கூடியது நிப்டி ஐடியும், அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையும் சற்றே வலிமை காட்டி வருவதாக பார்க்குறோம். அதனால மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நிப்டி ஏறியும் அவைகள் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கவில்லை. நிப்டி 1.7% அப்படி ஏறி நிக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுல ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறது. அதனால கவனம் வேணும்னு மட்டும் நம்ம சொல்லலாம். ஓகே சார். இப்போ கோல்டு கூட வந்து ஏறிக்கிட்டே இருந்தது, கோல்டு இறங்கிருச்சா இல்ல அது இன்னும் வந்து ஏறிக்கிட்டு இருக்கா? எப்படி இருக்கு சார் கோல்டு சில்வர்? ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து அது தொடர்ந்து வலிமை காட்டி இருக்கிறது, புதிய ஏற்றங்களை கொடுத்துட்டு இருக்குது, எல்லாமே உண்மைதான். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்கு அப்படின்றது ஒரு உண்மைதான். ஆனாலும் இப்போ எந்த மோட்ல இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இறக்கத்திலும் வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றதான். நான் இதை வந்து எம்சிஎக்ஸ்ல சொல்றதா இருந்தாக்கா அதனுடைய 10 கிராம் தங்கம் இது வந்து இப்போ அக்டோபர் கான்ட்ராக்ட் நான் சொல்றேன். 10 கிராம் தங்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வாரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா நாளுமே கடைசியா ஒரு நாள் விட்டு மீதி 5-6 நாள் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறுமுகமாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஏற்றம் 72,400 இருந்து ஆரம்பிச்சது. 10 கிராம் தங்கம் 24 கேரட் அக்டோபர் கான்ட்ராக்ட் எம்சிஎக்ஸ்ல இப்போ 72,400 கிட்ட இருந்தது. என்னாச்சு, மெல்ல 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 ஏறி மேல 76,000 வரைக்கும் கூட மேல போனதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து மிகப்பெரிய கணிசமான ஒரு ஏற்றம் மிக குறுகிய காலத்துல. இப்ப 72,400 இருந்து 73,500 புள்ளிகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். 5% ஏற்றத்தையும் கோல்டு போன வாரம் கொடுத்திருக்கிறது.
ஆகவே இன்னும் வலிமை காட்டி தான் இருக்கிறது. ஒவ்வொரு இறக்கத்திலுமே நீண்டகால அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம் அப்படின்றதா. எப்போ ஒருவேளை மீண்டும் 73,200 இந்த ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு டிப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 71,600 இந்த 2 எல்லைகளையும் குறிச்சு வச்சுக்கிட்டு டிப் ஆகும்போதெல்லாம் கோல்டை வாங்க ஆரம்பிக்கலாம். சில்வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு இப்ப எந்த வழியில இருக்கோ சில்வரும் அந்த வழியிலே தான் தொடர்ந்து வலிமை காட்டி வருகிறது. ஓகே சார். ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அப்படியே உடைச்சாலும் 25,700 வரைக்கும் போகறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்ட்டீங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு. ஆனா எப்பவுமே நீங்க சொல்றதுதான், அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்து ப்ராஃபிட்டை வந்து பாத்துருங்க அப்படின்றத சொல்லுவீங்க. மார்க்கெட் ஏறும் பொழுது அதை வந்து கரெக்டா அவங்க கடைபிடிக்கணும் இல்லையா சார்? கண்டிப்பா மனசு ஒத்துழைக்கணும் இல்லையா? நம்ம ப்ராஃபிட்டே பார்த்து பார்த்து கடைசியில கண்ணில் பார்த்த லாபம். இது வந்து கணக்குல வரணும்ன்றது குறுகிய கால முதலீட்டாளர்கள் தான் முக்கியமா சொல்றேன். நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இறக்கங்கள் வந்தாலும் 2025 மீண்டும் மிகப்பெரிய புதிய உச்சங்கள் தோற்றுவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால முதலீட்டாளர்கள், குறிப்பா நீண்ட கால முதலீட்டாளர்கள் இப்போ ஹோல்டிங்கை பத்தியும் கவலைப்பட வேணாம். இறக்கங்கள் வந்தால் மீண்டும் இன்னும் கொஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும். இது வந்து பொறுமையா அடுத்த 1 வருடம் 1.5 வருடம் காலம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் உள்ள புகுந்தோம் கொஞ்சம் பணத்தை பார்த்தோம்னா எடுத்தணுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே சார். ஸோ மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு சார். நம்மளோட அடுத்து வந்து OFL கிளாஸ் எப்போ வரப்போகுது, அந்த கிளாஸ் டீட்டெயில் சொல்லுங்க சார். ஆமா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். இது எல்லாருக்குமானதல்ல. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது வியாபாரிகளுக்கானது. முழுக்க முழுக்க பங்கு சந்தையில நான் ஒரு வியாபாரியா இருக்க விரும்புறேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. ஏன்னா எப்படி நம்ம அரிசி வியாபாரம், பருப்பு வியாபாரம், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் பொருளை வாங்கி விற்கிறீங்க, இது எல்லாமே ட்ரேடிங் தான். ஸோ அந்த மாதிரி இந்த சந்தையும் வந்து வியாபாரத்துக்கான வாய்ப்பை கொடுக்குது. அந்த வியாபாரத்துக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ள வரலாம். குறிப்பா பங்கு சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரா நம்ம ஒரு ஏற்றம் வரும்போது லாபத்தையும், இறக்கம் வரும்போது நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த பாக்குறோம். ஆனா ஒரு ட்ரேடரா நீங்க உள்ள வரும்போது, குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல வரும்போது ஏற்றத்திலும் எப்படி பணம் பண்ணலாம், இறக்கத்திலும் எப்படி பணம் பண்ணலாம், ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒரு பக்கவாட்டு நகர்வு இருக்குது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சந்தையானது ஒரு 63% 65% அதனுடைய நகர்வுன்றது பக்கவாட்டில் தான் இருக்குது. ஒரு வருஷம்னு எடுத்தீங்கன்னா அதுல ஏறக்குறைய 3/4 நாள் கிட்டத்தட்ட அது பக்கவாட்டு நகர்களையும், அப்புறம் டைரக்ஷனல் மார்க்கெட் அப்படின்றது ஒரு 35% தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த பக்கவாட்டு நகர்வுகளை மார்க்கெட் ஏறலாம் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பும், நான் வந்து கொஞ்சம் கேபிட்டலை போட்டு நிதானமா கொஞ்சம் கொஞ்சம் மாசம் நான் எனக்கு ஒரு இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி துறை மாற விரும்புபவர்களுக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான தருணமாக பார்க்கலாம். ஓகே சார். ஸோ இந்த OFL வந்து நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு கிங்கா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா கத்துக்கிட்டு நீங்க வந்து இதுல முதலீடு பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆப்டா இருக்கும். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க OFL கிளாஸ் எடுத்துட்டு. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு, ஊரை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆனா இல்ல உங்களால முடியல அப்படின்னா இமிடியேட்டா கால் பண்ணிட்டு கிளாஸ் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் brokerage சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 minutesலயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 click மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.